பிரேக்கப். இங்கே இருக்க எல்லா ரிலேஷன்ஷிப்புமே சக்ஸஸ்ஃபுல்லாக கிடையாது. சம் கெட் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் சில பேர்த்துக்கு பிரேக்கப் ஆகிடுது. அப்படி உங்களுக்கு ஒரு வேளை பிரேக்கப் ஆகிருந்துச்சுன்னா இப்போ நான் சொல்ல போகிற பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்குமே இருக்கலாம். டிப்ரெஷன், ஆங்கர் இஷ்யூஸ், உங்களால் ஒழுங்காக சாப்பிட முடியாது, ஒழுங்காக தூங்க முடியாது. சப்போஸ் நீங்கள் அதேமாரி தூங்குனீங்கன்னா காலைல நீங்கள் எழுந்ததுமே உங்கள் மைண்டில் ஃபஸ்ட் ஸ்ட்ரைக் ஆகிற விஷயம் இதுவாக தான் இருக்கும். கம் டு ரியாலிட்டி. உங்கள் லவர் நேரம் உங்கள் லைஃப்பில் மூவ் ஆன் ஆகிருக்கலாம், உங்கள் லைஃப்பில் அவங்க நெக்ஸ்ட் ஃபேஸ்க்கு போயிருக்கலாம். பட் ஆனால் உங்களை பாருங்கள், நீங்கள் இனி அதே இடத்துல லைஃப்பில் அதே இடத்துல ஸ்டக் ஆகி அதே இடத்துல நின்றுட்டுருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் பண்ணால் உங்கள் எக்ஸை மறக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல போகிறது கிடையாது. இன்ஸ்டன்ட் நீங்கள் என்னென்ன பண்ணால் பிரேக்கப்பை ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்டிங் கோ இஸ் ஹார்டர், பட் சம்டைம்ஸ் ஹோல்டிங் ஆன் ஹர்ட்ஸ் ஈவன் மோர் ஹார்டர். இந்த கோட்டோட மீனிங் என்னென்னா, நமக்கு முடிச்சவங்களை நம்ம லைஃப்பில் விட்டு போக சொல்கிறது இல்லை போக விடுறது வந்துட்டு ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயந்தான். பட் சம்டைம்ஸ் அவங்க நம்ம லைஃப்பில் வந்துட்டு ஹோல்ட் பண்ணி வைக்கிறது அது வந்துட்டு இதை விட கஷ்டமான விஷயமா மாறலாம். நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இல்லை நீங்கள் நினச்சி பாருங்கள். இப்போ உங்களுக்கு பிரேக்கப் ஆகிட்டு இப்போவே உங்களுக்கு வந்து அந்த பெயினை வந்து தாங்க முடியல. ஸோ இதுவே நீ ஒரு 2-3 இயர்ஸ் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு பிரேக்கப் ஆகிருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் ஹோல்ட் பண்ணுற அந்த பெயினை விட நீங்கள் இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ் முடிச்சு லவ் பண்ணி பிரேக்கப் ஆகிருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் ஹோல்ட் பண்ணுற பெயின் வந்துட்டு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இட்ஸ் பெட்டர் இது இப்போவே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஒரு 6 பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, பிளாக் யுவர் எக்ஸ். நிறைய பேர் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்க ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு பிரேக்கப் ஆனதுமே அவங்க வந்துட்டு இந்த சோஷியல் மீடியாவில் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ஃபோன் கால்லாம் பேசிட்டு அவங்க கூட பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ பிரேக்கப் ஆனதுமே அவங்க வந்துட்டு அவங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸில் போய் செக் பண்ணுறது, அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன ஸ்டேட்டஸ் ஸ்டோரி போடுறாங்க, அதை பற்றிலாம் பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு அவங்களோட அக்கௌண்ட்ஸை செக் பண்ணும்போது அவங்க வந்து இந்த பழைய மெமரிஸ் வந்துட்டு திரும்பி திரும்பி வந்து உங்களை ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இட்ஸ் பெட்டர் டு பிளாக் தம். நான் பிளாக் பண்ணுன்னு சொன்னது வந்துட்டு அவங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை மட்டும் கிடையாது. அவங்களோட ஃபோட்டோஸ், அவங்களோட சேட்ஸ், அவங்களுக்கு ரிலேட்டடாக என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு டிலீட் பண்ணிடுங்க. செகண்ட் பாயிண்ட், ஸ்டாப் லிசனிங் டு சவுண்ட்ஸ். ஸோ இந்த பாயிண்ட் வந்துட்டு எனக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான பாயிண்ட். எனக்கு பர்சனலாக ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பிரேக்கப் ஆச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டு இந்த யூடியூப், ஸ்பாட்டிஃபைலாம் போயிட்டு நிறைய லவ் சாங்ஸ், லவ் ஃபெயிலியர் சாங்ஸ் இதெல்லாம் கேட்டு அந்த சாங்லாம் கேட்குறப்போ அந்த சாங் லிரிக்ஸ்லாம் வந்துட்டு ஏதோ நமக்குன்னே எழுதுன மாதிரி இருக்கும். நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியும். நீங்கள் நார்மலாக இருப்பீங்க, அந்த பாட்டை கேட்க நீங்கள் இனிமே ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போவீங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த பாட்டு இதெல்லாம் கேட்குறத விட ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக ஏதாவது மோட்டிவேஷனல் இல்லை அந்த மாதிரி பாட்காஸ்ட் இல்லை யூடியூப் ஷோஸ் அது மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த லவ் ஃபெயிலியர் சாங்ஸ், லவ் சாங்ஸ் இதெல்லாம் கேட்குறத வந்து நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, டோன்ட் பி அலோன். நீங்கள் வந்துட்டு பிரேக்கப் ஆச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தனியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. தனியாக இருந்தாலும் நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டோம், நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் அது வந்து ரொம்பவே ஒரு தப்பு. தட்ஸ் டோட்டலி ராங். எதனால் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் தனியாக இருக்கும்போது நீங்கள் அதையே யோசித்து நீங்கள் இருக்கிறத விட இனிமேல் ரொம்ப டிப்ரெஸ்டாக தான் ஆக போகிறீங்க. ஸோ இன்ஸ்டன்ட் நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி அந்த மாதிரி கூட அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து தனியாக இருக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னா, கீப் யுவர் செல்ஃப் பிஸி. நீங்கள் வந்து எப்பயுமே உங்களை பிஸியாக வச்சுக்கோங்க. நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மேக்ஸிமம் டைம் வந்துட்டு அவங்க லவ்வர் கூட கால் பண்ணிட்டு சேட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ பிரேக்கப் ஆனதுனால அவங்க பேசிகிட்டு இருந்த அந்த டைம்லலாம் அவங்க வந்து திரும்ப அவங்க பேசிகிட்டு இருந்தது அந்த இதையே நினச்சிட்டு ரொம்ப டிப்ரெஸ்டாக போயிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் அந்த டைமில் வந்து நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரிக்க நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தப்போ நீங்கள் ரொம்ப நாள் ஏதாவது பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. நம்ம வந்துட்டு இந்த பிளான் இருக்குது, அந்த பிளான் இருக்குது, எதையாவது எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. மேபி உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தனால உங்களுக்கு வந்து சரியான டைம் கிடச்சிருக்காது. ஸோ இப்போ உங்களுக்கு பிரேக்கப் ஆனதுனால நிறையவே டைம் இருக்குது. ஸோ இந்த டைமில் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ணி டைம் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எப்போயுமே உங்களை பிஸியாக வச்சுக்கோங்க. அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் என்னென்னா, அக்செப்ட் இட். எஸ் ப்ரோ, உங்களுக்கு பிரேக்கப் ஆச்சு, அவங்க வந்து உங்கள் லைஃப்பை விட்டு போயிட்டாங்க. நீங்கள் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக அக்செப்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் நீங்கள் திரும்ப அவங்களே பற்றி யோசிச்சுட்டு இருக்கனால இங்கே ஒன்றுமே மாற போகிறது கிடையாது. நீங்கள் இருக்கிறத விட இனிமேல் ரொம்ப நீங்கள் டிப்ரெஸ்டு தான் ஆக போகிறீங்க. ஸோ இட்ஸ் பெட்டர் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பிரேக்கப் ஆச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. எனக்கு புரியுது, அது டக்குன்னு உங்களுக்கு வந்து டக்குன்னு அக்செப்ட் பண்ண முடியாது. அது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் எஸ் கைஸ்,
லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். உங்கள் மேலே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்கள் லவ்வர் மேபி அவங்க லைஃப்பில் இன்னொரு மூவ் ஆன் ஆகி அவங்க வந்துட்டு அவங்க லைஃப்பை பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். அவங்க லைஃப்பை வந்துட்டு அவங்க நெக்ஸ்ட் ஃபேஸ் கொண்டு போயிருக்கலாம். பட் நீங்கள் வந்துட்டு இனிமேல் அதே நினச்சி யோசிச்சுட்டு இருக்காம நீங்கள் வந்து உங்கள் மேலே கொஞ்சமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் எதாவது ஜிம் போகலாம், இல்லை உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வேறு ஏதாவது அது மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம். ஸோ அது மாதிரிக்க உங்கள் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் எனக்குமே பர்சனலாக ஒரு ஒன் டைம் பிரேக்கப் ஆகிருக்கு. ஸ்டார்டிங்கில் ஒரு 2-3 மந்த்ஸ் வரைக்குமே என்னாலுமே ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக தான் இருந்தேன். யார்கிட்டையுமே வெளியில் பேசலை, யார்கிட்டையுமே வெளியில் காண்டாக்ட் இல்லாமல் தனியாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. பட் கொஞ்சம் கொஞ்சமாக நானே அப்படியே என்னை கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டேன். அண்ட் அப்போ சொன்னப்போ அந்த 6 பாயிண்ட்ஸ் தான் நான் என்னை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ மேபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குமே இந்த 6 ஸ்டெப்ஸுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எஸ் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.